அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மம்தா பானர்ஜி அவங்க சொல்வது உண்மை. மோடி மூலம் என்னை மிரட்டிய ஐயா ஸ்டாலின். அதுதான் காணொலியின் தலைப்பு. சரி, என்ன காணொலி இது? இப்படி ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்க. மோடி உங்களை மிரட்டினாரா ஸ்டாலின் மூலமா அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஆமா, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒன்றும் இல்லை, போன வருடம் கலிஃபோர்னியால நான் இருந்தேன். கலிஃபோர்னியால நான் இந்த ஆடு மாடு காணொலியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஐயா ஒருத்தரோட பேசிட்டு இருந்தப்ப அந்த ஐயா பேசிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பிஎம்ஓ ஆஃபீஸ்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அந்த ஆஃபீஸ்ல இருந்து அலுவலகத்துல இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த மேல ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக இவர்களை பற்றி விமர்சிப்பதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது ஏன் எனக்கு புரியல அப்படின்னா, நம்மளெல்லாம் ஒரு மனுஷனா மதிச்சு ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க யார் என்னை பாக்குறாங்க அப்படின்றதே எனக்கு தெரியாம பண்ணி என்னை முற்று முழுதுமா அப்பர்தைட், அதாவது ஒரு தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கணும்னு எனக்கு யார் என்னை பாக்குறாங்கன்னு தெரியாம நான் என் மனசுல பட்டது எல்லாத்தையுமே சரியான முறையில் இருந்துச்சுன்னா அதை விமர்சனம் செஞ்சு, மிக முக்கியமா திராவிடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது நான் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சேன். அது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, திமுகவுக்கு ரொம்ப ஒரு குடைச்சலை குடிச்சு, மிக முக்கியமாக ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு சிக்கலை கொடுத்துருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப அததான் மம்தா பானர்ஜி தீதி அப்படின்னு சொல்ற மேற்கு வங்காளத்தின் முதல்வர், பெருமதிப்பிற்கும் மரியாதை மம்தா பானர்ஜி நேற்று சொல்லியிருக்காங்க, திமுகவும் பாஜகவும் ஒரு ரகசிய உடன்பாட்டில் இருக்கின்றது அப்படின்ட்டு. அதற்கு சான்று நான் தான். என்ன பண்ணிட்டாரு ஐயா ஸ்டாலின் போயிட்டு ஐயா மோடி, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நரேந்திர தாமோதாஸ் மோடி கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த பையன் அர்ஜுன் அப்படின்றவன் அமெரிக்கால இருந்து எங்களை ரொம்ப விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனை நீங்க விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க உத்தரவு போடுங்க, நாங்க உங்களுக்கு வேண்டிய உதவிகள், உங்களுக்கு ஆதரவுலாம் தரோன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. உடனே எனக்கு அந்த செய்தி இப்படி வருது. அதாவது நீங்க இனிமேல் திமுகவையும் ஐயா ஸ்டாலினையும் விமர்சனம் செய்யக்கூடாது, உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு. எனக்கு செம்ம எரிச்சல். ஆனா நான் ஒன்றும் சொல்லல. அந்த ஐயா பாவம், அவரு என்ன ஒரு மெசஞ்சர் மாதிரி தான் அவங்க சொல்றாங்க, அவங்களே என்ன சொல்றது அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த காணொலியை நான் வெளியிட்டேன். என்ன அப்படின்னா, என் மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா, 500 வருஷமா நம்ம அடிமையா இருக்கோம். தமிழ் இனத்தை 500 வருஷமா அடிமையா வச்சிருக்காங்க. இந்த தமிழினம் சுதந்திரமா இருந்தபோது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் எல்லா கண்டங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு இனம். இந்த வீரியமான மரபணு கொண்ட தமிழினத்தை அடிமையாக்கி தமிழ்நாட்டிலே தன் சொந்த தாய் நிலத்திலே அடிமையா வச்சிருக்காங்க திராவிடம் அப்படின்ற இந்த பிறமொழியினர், திராவிடம் என்ற போர்வைக்குள்ளார். உடனே நான் என்ன பண்ணேன்னா, அடுத்த காணொலி, அதாவது கலிபோர்னியால போன வருஷம் இதே நேரத்துல பார்த்துருந்தீங்கன்னா இந்த காணொலியெல்லாம் ஒரு இடத்துல சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, மோடியும் அமித்ஷாவும் தமிழர்களின் விடுதலைக்கு எதிராக நின்றால் அவர்களை எதிர்த்து நாம் போராட வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு அதுதான் சரின்னு பட்டுச்சு. ஒரு அடிமைப்பட்ட ஒரு இனம், நான் விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை நீங்க திராவிடத்தை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு திமுக திமுக சொல்லியிருந்தாலும் ஒழிச்சிருப்பாங்கல்ல. என்ன பண்றாங்க, பாஜக கிட்ட போயிட்டு, பெரும் மதிப்பிற்கும் இருக்கும் இந்தியாவின் பிரதமர் மோடி கிட்ட போயிட்டு அவர்கிட்ட சொல்லி என்ன பேச விடாம பண்ணாங்க. சரிங்களா? நான் உடனே இப்படி எதிர்வினை ஆற்றிட்டேன். சீமான் அண்ணன்கிட்ட நான் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு செய்தி வந்திருக்குன்னா என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா சிறு வயதுலேருந்து எனக்கு ஒரு குணம் என்னன்னா, என்ன கஷ்டம் நான் தான் அனுபவிக்கணும், எங்க அம்மா அப்பாட்ட அதை சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். அதே தான் எங்க அண்ணன்கிட்டயும் நான் அதை பண்ணேன். எங்க அண்ணனுக்கு ஆனா எப்படியோ செய்தி போயிடுச்சு, இல்ல எப்படியோ செய்தி தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி அர்ஜுனை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. சீமான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மேடையில ஏறினாங்க. இதை நடந்துகிட்டு இருந்தப்ப ஒரு மேடை ஒண்ணு போட்டு விட்டு உரின்னு உரிச்சாங்க பாஜகவை. உரிச்சு தொங்க விட்டுட்டு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, நீ நம்மள பேசுறத நிப்பாட்டதை நீ தைரியமா பேசு அப்படின்ட்டு. நான் எங்க அண்ணன்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனாலும் எங்க அண்ணன் எப்படியோ அது எங்க அண்ணனுக்கு எப்படியோ எல்லாம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நான் பெரிதும் மதிக்கின்ற ஐயா குருமூர்த்தி அவங்க போயிட்டு பிஎம் ஆஃபீஸ்ல சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, இந்த பையன் உண்மையை பேசுறான் அர்ஜுன், நீங்க அவனை எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு ஐயா குருமூர்த்தி சொல்லியிருக்கணும். இது என்னோட அனுமானம். ஏன்னா எனக்கு அவருக்கு தொடர்பெல்லாம் கிடையாது. ஆனா என்னோட அனுமானம் இது. சரியா? இப்ப இந்த 2 விஷயம் நடந்துச்சு. ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒண்ணு நடந்துச்சு. அது என்ன தெரியுமா? என்னை வழி நடத்துகின்ற அந்த பரம்பொருள், என்னை வழி நடத்திக்கிட்டு இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை படைத்த அந்த பரம்பொருள், இந்தியாவின் பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு இந்த பையன் உண்மையெல்லாம் பேசுறான், இவனுக்கு நீங்க இடையூறு கொடுக்காதீங்க அப்படின்னு அவருக்கு உணர்த்துனுச்சு. இது சத்தியம். இது எனக்கு உனக்கு அர்ஜுன் எப்படி உனக்கு தெரியும்னா, அது பிரபஞ்சம் எனக்கு சொன்னுச்சு. சரிங்களா? அதோட நிறுத்திடுவோம். அப்ப சீமானனை சொல்லி சீமானனை விமர்சனம் பண்ணி பாஜகவை
அடுத்தது ஐயா குருமூர்த்தி அவங்க போய் சொல்லி, அதுக்கப்புறம் பிரபஞ்சம் ஐயா மோடிக்கு உணர்த்தியது, சீமானும் அவர் தம்பிகளும் உண்மையை மட்டுமே பேசுறவங்க, அவங்க தங்கள் இன விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள், நீங்க அவங்க கிட்ட எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு பிரபஞ்சம் இந்த பரம்பொருள் மோடிக்கு உணர்த்திச்சு, ஐயா மோடி அவர்களுக்கு. அப்ப நீங்க நல்லா நுட்பமா பாருங்க, திமுக 2021 ஆட்சிக்கு எப்படி வந்தாங்க? கோபேக் மோடி கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க. நான் வந்தப்ப 2020 நான் வாக்கு போறதுக்கு வந்தேன். 5 வருஷம் ஆச்சு. அப்ப 2021 தேர்தலுக்கு நான் இந்தியாவுக்கு வந்தப்ப, தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பரப்புரை முழுக்கவே ஸ்டாலினால மட்டும்தான் மோடியை எதிர்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க. கோபேக் மோடி அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு மோடி ஐயா கிட்ட போய் நின்னுகிட்டு தமிழ் தேசியத்தை எதிர்க்க சொல்றாங்க. அப்ப பாத்துக்க எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு அரசியல்வாதிகள் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ட்டு. அவங்க 420 கிடையாது, 840 அவங்க. ஏன்னா எனக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்கிற கொடுமை இருக்கு பாரு. இந்த உலகத்துல நான் இருக்கேன் அப்படின்றது என் வீட்டுல இருக்கிறப்பதான் தெரியுது. வெளியில போனா யாரும் என்ன பார்க்கவும் மாட்டாங்க, ரொம்ப மரியாதையா பேசவும் மாட்டாங்க. என் கட்சிக்காரங்க மரியாதையா நடந்துப்பாங்க. ஆனா வேற யாருனாலும் என்ன பார்க்காம மூஞ்சி திருப்பிப்பாங்க. ஒரு மாதிரி என்ன வந்து இது பண்ணுவாங்க, என்ன தள்ளி வைப்பாங்க. அவ்வளோ இதை எனக்கு பண்ணியிருக்காங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. சரி போறானுங்க போ அப்படின்ட்டு. அதையெல்லாம் பண்ணிய பிறகும் என்னை பத்தி யாருமே சமூக ஊடகங்களை கூட யாராச்சும் பேசிட்டாங்கன்னா உடனே அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஏதாச்சும் இது பண்றது. இந்த மாதிரி பண்ணி இதுலயும் மிக முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் நான் பண்ணதை சொல்றேன் கேளு. அதாவது ஒரு காணொலி இன்ஸ்டாகிராம்ல நான் விஜய் அண்ணனை விமர்சனம் பண்ணது. இவரை ஸ்டாலினே உதயநிதி ஸ்டாலினை கூட நான் விமர்சனம் பண்ணல. விஜயண்ணனை விமர்சனம் பண்ணி போட்ட காணொலி ஒன்றும் நல்லா போயிடுச்சு. அந்த காணொலிக்கு சில பிரபலங்கள் வந்து விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க, லைக் போட்டிருந்தாங்க. அவங்கள அழைச்சு இந்த பையனோட காணொலிக்கு நீங்க லைக் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை நீக்க வச்ச ஒரு பாசிஸ்ட் உதயநிதி ஸ்டாலின். இவங்க 2 பேரும் இவ்வளோ விஷயங்களையும் பண்ணிட்டு மோடி கிட்ட போய் அர்ஜுன் பேசக்கூடாது, நீங்க அவனை அர்ஜுனை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னா அப்பனா எவ்வளோ பெரிய பாசிஸ்டுகள் அப்பாவும் பிள்ளையும் நீ பாத்துக்கோ. நல்லா கேளுங்க. பாய் பாஜக உள்ளார வந்துரும் பாய் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் கிட்ட வாக்கு வாங்குறது. அவங்க வந்தாங்கன்னா கிறிஸ்தவம் நீங்க வந்து உங்களை ஒழிச்சிருவாங்கன்னு கிறிஸ்தவர்கள் கிட்ட வாக்கு வாங்குறது. இவங்க 2 பேர்கிட்டயும் வாக்க வாங்கி மலைகளை உடைத்து கல்குவாரிகள் ஆக்குறது, ஆற்று மணலை அள்ளி விற்பது, சாயக்கழிவை கொண்டு வந்து இதுல கொட்டுறது, போதைப் பொருளை குழந்தைகளுக்கு சிறார்கள் கிட்ட கொடுத்து குழந்தைகள் போதைப் பொருளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாராயத்தை பெருக்கெடுத்து ஓட வைப்பது தமிழ்நாட்டில். எல்லாருமே எல்லா ஆண்களுமே சாராயம் குடிச்சு பெண்களும் சாராயம் குடிச்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ சீர்கேட்டையும் பண்ணிட்டு யாரை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ் தேசியம் வாய் திறந்து பேசக்கூடாதுன்னு அமெரிக்கால த லேண்ட் ஆஃப் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்டை. யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். இந்த நாட்டில இருந்து நான் திமுகவையும் திராவிடத்தையும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா எவ்வளவு பெரிய பாசிஸ்டுகள் அப்பாவும் பிள்ளையும் நீ பாத்துக்கோ. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. நான் போன வருடம் நான் வந்து நோன்பு இருந்தேன், ரமலான் நோன்பு எனக்கு இருந்தேன். எனக்கு விருப்பம் இருந்துச்சு. நான் என் நண்பன் ஒருத்தன் தௌஹீத் ஜமாத்துல இருப்பான், அவனோட ஆலோசனைப்படி நான் இருந்தேன். அப்ப நான் திருக்குரான் படிச்சேன். அதுல வரும், அவன் அருளற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு பரம்பொருளை பத்தி வரும். அந்த திருக்குரான் மீது சத்தியமாக நான் சொல்றேன், நான் எந்த ஜமாத்துக்கு வேணாலும் வரேன் தமிழ்நாட்டுல, நான் வந்து சத்தியம் பண்ணி சொல்றேன், இவங்க மோடியை வச்சு என்ன மிரட்டினாங்க. ஆனா அப்புறம் மோடி ஐயாக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க என்ன ஒன்றும் பண்ணல. அப்ப பாஜக உள்ளார வந்துரும்னு ஜமாதி கிட்ட சொல்லி எங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு மோடி கிட்ட போய் கூட்டணி வச்சு தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறாங்கன்னா எந்த இஸ்லாமியர்கள் இந்த தேர்தலை திமுகக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க? இது என் முதல் கேள்வி. 2வது, நான் எப்பயுமே ஏசு கிறிஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். கிரைஸ்ட பத்தி நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில அவர் வந்திருக்காரு, அதுவும் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கிரைஸ்ட் பைத்தியம்னு வச்சுங்களேன் என்ன. அப்படிப்பட்டனா மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தேவாலயம் அப்படின்னா பெசன் நகர்ல இருக்கிற தேவாலயம், பெசன் நகர் கடற்கரை இருக்கிற தேவாலயம். அந்த தேவாலயத்துல வந்து நான் அந்த விவிலியம் பைபிள் மீது சத்தியம் பண்ணி சொல்றேன், இவர்கள் என்னை மிரட்டினார்கள்னு. இந்த ஸ்டாலின் ஐயாவையும் உதயநிதி ஸ்டாலினையும் வந்து இல்ல இந்த பையன் யாருன்னு தெரியாது, நாங்க பண்ணவே இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். பண்ணுவாங்க, நான் தான் சொல்லல. சாத்தான் பொய் சொல்றதுக்கு பயப்படவே பயப்படாது. ஆனா தெய்வ பக்தி உள்ளவன் பயப்படுவான். ஒரு சின்ன தவறு செய்யறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் பயப்படுவான். அப்ப எனக்கு அந்த பயம் இருக்கு. நான் வந்து சொல்றேன், எந்த விவிலியத்தின் மீது நான் சத்தியம் பண்ணி எந்த தேவாலயத்தையும் சொல்றேன்,
இவர்கள் பாஜகவோட சேர்ந்து தமிழ் தேசியத்தை தான் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் தான் சாட்சி. இப்ப இதை தெரிஞ்ச எந்த கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்க போகின்றார்கள்? என் பாட்டன் 2 பேரும் கட்டியது மிகப்பெரிய அவதார புருஷனுங்க 2 பேரும். அப்பா அருண்மொழிவர்மன், மகன் அரசேந்திர சோழன். இவங்க 2 பேர் கட்டிய கோயிலையும் திருக்குறள் மீதும் தொல்காப்பியின் மீதும் 4000 திவ்ய பிரபந்தம் நம்ம தேவாரம் திருவாசம் மீது நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். இவங்க தான் என்ன பண்ணாங்க, மிரட்டினாங்க, பேசக்கூடாது அப்படின்னு. அவங்க வந்து பண்ணுவாங்களா? அப்ப பாத்துக்க, எல்லா இடத்திலும் பொய் பொய் பொய், வாயை திறந்தா பொய். தமிழ்நாட்டின் முதல்வரும் துணை முதல்வரும் ஒரே குடும்பம் தமிழ்நாட்டை சீரழித்து கொண்டிருக்கின்றது. இதுல தமிழ்நாட்டுல வாய்மையே வெல்லும் அப்படின்னு வச்சிருக்காங்க. எப்படி வெல்லும்? எப்படி வெல்லும்? தமிழ்நாட்டின் முதன்மையானவர் தமிழ்நாட்டின் முதல்வர். அந்த முதல்வர் பதவியில இருக்கிற ஐயா ஸ்டாலின் வாயை திறந்தா பொய். பொய்யை தவிர வேற எதுவுமே ஐயா ஸ்டாலினுக்கு பேச தெரியாது. இன்னைக்கு ஒரு காணொலி பார்த்தேன். மோடிஜி உங்ககிட்ட எல்பிஜி அப்படின்னு எங்க இருக்குன்னு மக்கள் கேட்பாங்கன்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம மோடி கூட ஒரு ரகசிய கூட்டணியில இருந்துகிட்டு இவங்க மோடியை விமர்சிக்கிற மாதிரி மக்களை ஏமாத்துறது. இதுல எனக்கு என்ன புரியலன்னா, மோடிஜி கிட்ட போய் எல்பிஜி அப்படின்னு மக்கள் கேட்கறத விட்டுட்டு நீங்க மோடிஜி கிட்ட போய் அர்ஜுனை பேச சொல்லாதீங்க ஜி அப்படின்னு தானே சொன்னீங்க. நீங்க அதை தானே நீங்க சொன்னீங்க. இப்ப இதுல இந்த நுட்பமான அரசியலை புரிஞ்சுங்க. தர்மேந்திர பிரதான் அப்படின்னு அந்த அமைச்சர்கிட்ட வந்து இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்னு இவங்க சண்டை போடுறாங்க. ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டுல ஒரே ஒரு மொழி தான் இருக்கு, ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கு. தன் உடலை ஈகியர்களாக நெருப்பு வைத்து எரித்து கொண்ட இந்த தமிழ் சமூகம் தன் தாய்மொழி நல்லா இருக்கணும் அப்படின்னு தன் உயிர் அத்தனை பேர் இறந்தா அவ்வளோ பேர் கொன்னு அவங்களோட பிணத்தின் மீது நாற்காலியை எடுத்து போட்டு உட்கார்ந்த இந்த திமுக தமிழ் மொழியை தமிழ்நாட்டில் கொன்று விட்டது. உண்டா இல்லையா? தமிழ்நாட்டுல அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு தமிழ் படிக்க தெரியல, எழுத தெரியல. அப்ப தமிழ் எப்படி வாழும்? இத அடிப்படை கேள்வியா இல்லையா? இப்ப இத பத்தி நம்ம கேட்கிறப்ப மும்மொழி கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் இவ இரண்டும் என் கண்களாம். ஒரு கண்ணம் நொல்லைய கண்ணா ஆக்கிட்டானுங்க. ஆங்கிலத்தை மட்டும் வச்சு இந்த இது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப எத்தனை ஆயிரம் வருடங்களாக 50,000 60,000 வருடங்களாக தமிழ் மொழி இருக்கின்றது. அந்த தமிழ் மொழியை கொன்று குவித்த ஸ்டாலின் பாஜகவோட நான் சண்டை போடுறேன்னு சும்மா ஒரு ஏமாற்று வேலையை பண்ணிக்கிட்டு தர்மேந்திர பிரதான் அவர்களை எதிர்க்கிறதா பண்றாரு. இந்த தமிழினம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த பிறமொழியினர் திராவிடம் அப்படின்ற போர்வையில இருந்து நம்மளை ஏமாத்துறது ஏற்றுக்கொள்ள போகின்றீர்கள்? இதான் என்னோட இன்னொரு கேள்வி. சரிங்களா? இப்ப இதை வேற மாதிரி பார்ப்போம். நம்ம மோடிக்கு கருப்பு பலூன் காட்டினாங்க. சரி, பாஜக உள்ள வந்துரும் பாய் அப்படின்னு இந்த நம்ம மதுரையில ஒரு கோயில்ல வந்து மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணாங்க. ஆனா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு மோடி கிட்ட போய் சரண்டரும் ஆயிருக்காங்க. இத நான் வெளிப்படையாவே சொல்றேன். நான் பெரிதும் மதிக்கின்ற ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு நேர்காணல்ல சொல்றாங்க. நல்லா கேட்டுக்கணும். நேரலையில போயிட்டு இருக்க அந்த நேர்காணல், அதுல ஐயா ரவீந்திரன் துரைசாமி இந்த வருடம் நினைக்கிற ஆரம்பத்துல இல்ல போன வருடம் இறுதியிலையோ மோடிக்கு ஸ்டாலின்னா விருப்பம். ஏன்னா ஸ்டாலின் கிட்ட இருக்கிற அந்த மக்களவை எம்பிக்கள் வந்து தனக்கு தேவை அப்படின்னு மோடி நினைக்கிறார் அப்படின்னு வெளிப்படையா பட்டவர்த்தனமா ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா இதையெல்லாம் ஒரு ஊடகம் கூட மோடிக்கு ஸ்டாலினை பிடிக்குதா அப்படின்னு ஒரு விவாதமா வைக்கல. மாறாக மதவாத சக்திகளை நாங்கள் எதிர்க்கின்றோம், மதவாத சக்திகளை நாங்கள் பிதுக்குகின்றோம்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் ஓடி போய் மோடியோட காலில் சரண்டரானதுதான் உண்மை உண்மை உண்மை. இதைத்தான் மேற்கு வங்காளத்தின் முதல்வர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தீதி மம்தா பானர்ஜி சொல்றாங்க. இவர்கள் இருவரும் ரகசிய கூட்டணியில் இருக்கின்றார்கள் அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்னே கேட்கிறேன், இவ்வளோ திருடுற ஒரு கட்சியை எப்படி பாஜக கட்சி சும்மா விட்டு வைக்கும்? நீங்க சாதாரண நினைச்சு பாருங்க. தப்பு பண்ணலன்னா கூட தப்பு பண்ற மாதிரி ஜோடிப்பாங்க அரசியல். வெட்ட வெளிச்சமா எல்லா மக்களுக்கும் தெரியுது அவங்க எவ்வளவு சுரண்டி இருக்காங்க அப்படின்ட்டு. நேரு ரெட்டி சுரண்டது தெரியும், நம்ம ஐயா சேகர்பாபு பண்ணது தெரியும், நம்ம அண்ணன் ஐயா ஸ்டாலின் பண்ணது தெரியும், உதயநிதி ஸ்டாலின் இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கி படம் எடுத்துக்கிற அதுவும் தெரியும். எப்படி இவங்களை பாஜக சும்மா விட்டு வைக்கும் அப்படின்னு மட்டும் இந்த ஜமாதுகளும் தேவாலயத்துல இருப்பவர்கள் நம்புறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா எவ்வளவு ஏமாத்தினாலும் நாங்க பரவாயில்ல திமுகவுக்கு தான் வாக்களிப்போம்னா, அப்ப உங்க வாக்க வாங்கி உங்களுக்கு எதிராகவே அவங்க திருப்புறாரா இல்லையா ஸ்டாலின் அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? சரியா? இப்ப உடனே நீங்க கேட்கலாம், இது மாண்பா, நீங்க வந்து திமுக உங்ககிட்ட சொன்னதை வந்து இப்படி வெளியில என்ன நாங்க என்ன கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணுமா? என்ன
தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கி என்ன உலகத்துல நான் இருக்கிற மாதிரியே காமிக்காம எல்லாம் பண்ணிட்டு நான் பேசவும் கூடாது, ஒரு அடிமை இனம் தன் விடுதலையை பெறக்கூடாது அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயர்களை விட இவர்கள் ஆபத்தானவர்கள் இல்லையா? எனக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்காங்க. அதான் திமுக, அந்த திமுகன்னு சொல்லக்கூடாது, ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்து எனக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட முயற்சி செஞ்சிருக்காங்க. லேண்ட் ஆஃப் ஃப்ரீ அப்படின்னு சொல்ற அமெரிக்கால உட்காந்துருக்கு என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஆபத்தான கூட்டம் பாரு இது. இதுல காங்கிரஸ்னு ஒரு கட்சி, சீமான் அண்ணனுக்கு காரைக்குடியில வீடே இல்ல, இவர் வந்து இங்க போட்டி இல்லாம கோபுலி குடிக்கா, ஏய் புரியுற மாதிரி பேசப்பா, நீ எவ்வளவு பெரிய படிச்சவனா இருந்தாலும் மக்களுக்கு புரியுற மாதிரி பேசணும். இதுல அவர் சொல்றாரு, எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, காரைக்குடியில சீமானனுக்கு வீடு இருக்கு, அது இல்ல. உங்களை மாதிரி ஊர்ல கொள்ளையடிச்சு எல்லா ஊர்லயும் வீடு வாங்க முடியாது. ஆனா இத்தாலியில பிறந்த அந்த அம்மையார் சோனியாவை அன்னை சோனியான்னு கூப்பிடுற வெண்ணைகளுக்கு சீமானனுக்கு காரைக்குடியில வீடு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? என் இனம் 2009 கொன்று குவிக்கப்பட்டு ரத்தம் ஓடுது, மழை நீர் கலந்தது தமிழர்களோட. அதை பண்ண காங்கிரஸ் கட்சியும் இந்த பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிற இந்த திமுகவையும் இந்த தேர்தலை கொன்று புதைக்கலன்னா நம்மளுக்கு விடுதலை கிடையாது. தமிழர்கள் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த அயோக்கிய கூட்டத்தை திமுக அதே மாதிரி காங்கிரஸ் இந்த ரெண்டு பேரையும் கொன்னு இந்த இதுல புதைக்கணும். சித்தாந்த ரீதியா சொல்றேன். என்னைக்குமே நம்மளுக்கு வந்து அஹிம்சை தான் பிடிக்கும், சரிங்களா? யாரையும் போய் அடிக்கிறது அதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா a pen is mightier than a sword. ஒரு வாளை விட 100 மடங்கு வலிமை வாய்ந்தது புத்தி கூர்மை. அப்ப அதை பயன்படுத்துங்க. தேர்தல் முடியறதுக்குள்ளார திமுகவும் காங்கிரஸும் இருக்கவே கூடாது. அப்ப நீங்க நல்லா பாத்துங்க, திராவிடம் அப்படின்ற இந்த சித்தாந்தம் மரபணுவில் தமிழ்நாட்டிற்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிரான ஒரு சித்தாந்தம். அப்ப இந்த சித்தாந்தத்தை கொண்ட ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நல்லா மாட்டிக்கிட்டாங்க ஐஎஸ் மோடி கிட்ட. இதுதான் உண்மை. அததான் மம்தா பானர்ஜி அவங்க சொல்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் எதை கேட்டாலும் சீமான் பாஜக பி டீம், சீமான் பாஜக பி டீம் அப்படின்னு சொல்றவங்க நாங்க தான் உண்மையான ஏ டீம் அப்படின்னு என் மூலமாவே நிரூபிச்சாங்க. சரியா? சரி, இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எந்த இஸ்லாமியர், எந்த கிறிஸ்தவர் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு இவங்க சொல்ற இந்த பொய்யை நம்பி திமுகக்கு வாக்களிக்க போறீங்க? உங்க அப்பாவி முகத்தை தயவு செஞ்சு எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவரிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.